எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதுனால வீடியோஸ் போட முடியல. இப்போ அடுத்து என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, கரணம் ஏ டு இஜெட் சூட்சுமங்கள். கரணத்தை பற்றி ஏ டு இஜெட் வந்து இந்த வகுப்பில் வந்து நான் எடுக்க போகிறேன். இந்த வகுப்பினுடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூ. 1001. வகுப்பு எப்போ தொடங்குது அப்படின்னா செப்டம்பர் 5, 6 2 நாட்கள் வந்து வகுப்பு இருக்கும். காலை 10 to 12 வரைக்கும் 2 நாள் வகுப்பு. இந்த வகுப்பில் என்னென்னலாம் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு தான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது கரணத்தை பற்றிய வகுப்புங்கிறதுனால மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. அதில் 7 கரணங்கள் வந்து சரகரணமாகவும் 4 கரணங்கள் வந்து ஸ்திரகரணமாகவும் சொல்லப்படுது. அப்போ சரகரணத்தில் என்ன பண்ணணும், ஸ்திரகரணத்தில் என்ன பண்ணணும், இந்த 11 கரணத்தில் எது சுபகரணம் எது அசுபகரணம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அடுத்து ஒவ்வொரு கரணத்துக்கும் கரணநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் இருக்குது. உதாரணத்துக்கு பவகரணம் அப்படின்னா அது குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இப்போ உதாரணத்துக்கு கௌளவகரணம் அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி. பத்திரை கரணம் அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து கேது. இப்படி 11 கரணம் குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அதை தான் கரணநாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து 11 கரணங்கள் குறிக்கக்கூடிய ராசிகளையும் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ராசிகள் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பவகரணம் எடுத்துக்கலாம். பவகர்ணநாதன் வந்து செவ்வாய். அப்போ செவ்வாயினுடைய ராசிகள் வந்து மேசம், விருச்சிகம். அந்த பவகர்ணம் குறிக்கக்கூடிய விலங்கு வந்து சிங்கம். அதனால் சிம்ம ராசியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 3 ராசிகள் வந்து நம்ம எடுக்கிறோம். மேசம், சிம்மம், விருச்சிகம் போன்ற 3 ராசிகள் வந்து எடுக்கிறோம். இது எதுக்கு இந்த ராசிகள் எடுக்கிறோம் அப்படின்னா கிரகங்களும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, ராசிகளும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ கரணநாதன் பாதிக்கப்பட்டால் ஒரு பலனும், கரணம் குறிக்கக்கூடிய ராசிகள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு பாதிப்பும் கொடுக்குது. இவ்வளோ டெப்த்தாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கரணத்தை பற்றி. சும்மா கரணம் அப்படின்னா கடந்து போயிடக்கூடாது. இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பவகரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அப்போ அதனுடைய ராசிகள் என்ன அப்படின்னா மேசம், சிம்மம், விருச்சிகம். இப்போ இதில் ஏதோ ஒரு ராசி வந்து திதி சூன்யம் அடையுது அப்படின்னு வச்சுக்கலாமே. சிம்ம ராசி வந்து திதி சூன்யம் அடையுது. அவர் பிறந்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் சிம்மம். அப்போ சிம்மம் வந்து திதி சூன்ய ராசியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சஷ்டி திதியில் பிறக்கிறாரு. அப்போ மேசமும் சிம்மமும் திதி சூன்யமாகும். அப்போ ஒரு பவகரணத்திலையும் பிறக்கிறாரு அப்படின்னா இங்கே மேசமும் சிம்மமும் தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ராசிகள். அப்போ மேசமும் திதி சூன்யம் அடைஞ்சிருச்சு, சிம்மமும் திதி சூன்யம் அடைஞ்சிருச்சுன்னா அவர் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 2, 11. கடக லக்னத்துக்கு 2வது 2ம் 10. 2வது ராசி வந்து சிம்மம் கடகத்துக்கு. 10வது ராசி வந்து மேசம். இப்போ 2, 10 இங்கே அடிபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து என்னதான் போராடினாலும் வருமானம் சம்பாதிக்கிறது கஷ்டம், என்னதான் போராடினாலும் தொழில் பண்ணுறது வந்து கஷ்டமாயிரும். இப்படி ராசிகள் திதி சூன்யம் அடைஞ்சால் அந்த கரணத்தினுடைய ராசிகள் திதி சூன்யம் அடையும் போது அவர் என்ன முயற்சி பண்ணாலும் வருமானம் வராது. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே வந்து இந்த கிரகம் நிற்கிது, அந்த கிரகம் நிற்கிதுன்னு நம்ம சொல்லுவோம். நல்ல லாபம் கிடைக்கிது, வருமானம் வருதுன்ட்டு. ஆனால் என்னதான் வருமானம் வந்தாலும் இந்த கரணம் குறிக்கக்கூடிய ராசிகள் திதி சூன்யம் அடைஞ்சால் அது சார்ந்த பெனிஃபிட்ஸை வந்து இவர் அடைய முடியாது. எவ்வளோ போராடினாலும் வருமானம் சம்பாதிக்கிறதுலையோ தொழிலையோ பிரச்சனை வரும். கடக லக்னத்துக்கு மேசமும் சிம்மமும் திதி சூன்யம் அடைஞ்சால், கரணநாதன் வந்து பவகரணமாக இருந்தால். இது வந்து ராசிகளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுவே கிரகங்களுக்கும் நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பவகரணத்தினுடைய கிரகம் வந்து செவ்வாய். இப்போ செவ்வாய் போயிட்டு திதி சூன்யத்தில் போய் உட்காருது. அது வேறு ராசி கூட திதி சூன்யம் அடையட்டும், மகரம் வந்து திதி சூன்யம் அடையுது. அப்போ அதில் போய் செவ்வாய் உட்காருதுன்னா இங்கே கர்ணநாதன் வந்து திதி சூன்யத்தில் இருந்து பாதிக்கப்படுறாரு. அப்போ அது எத்தனாம் பாவகமாக வருது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 5ஆம் பாவகமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லலாம், இப்போ கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் வந்து மகரம். அதில் போய் செவ்வாய் நிற்குது. இவர் பவகரணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா இங்கே செவ்வாய் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கும். செவ்வாயினுடைய காரகத்துவம்னா என்ன, செவ்வாய் குறிக்கிறது கூட பிறந்த இரத்த உறவுகள். அவங்க சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை அது கொடுக்காது அப்படின்னு அந்த காரக ரீதியாகவும் நம்ம பலன் சொல்லலாம். அது நின்ற பாவகம் 5ஆம் பாவகங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துலேயும் பாதிப்பு இருக்குது, பதவி விஷயத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த கர்ணநாதன் நின்ற சாரமும் இங்கே வேலை செய்யும். கர்ணம் நிற்கக்கூடிய பாவக பலன்களும் நான் சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொரு பாவத்திலையும் கர்ணம் நின்னா என்ன பலன் கொடுக்கும், அது பாதிக்கப்பட்ட என்ன பலன், பாதிக்கப்படாமல் இருந்த என்ன பலன்,
கரணம் குறிக்கும் தெய்வங்கள். கரணத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் அதிதேவதை தெய்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு கரணத்தில் உள்ளவங்க என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடலாம், அல்லது எந்த மாதிரி தெய்வத்தை வந்து இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து வழிபட சொல்லலாம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த கரணம் குறிக்கக்கூடிய விலங்குகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இவங்க நல்லது பண்ணும்போது என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதும் நான் சொல்ல போகிறேன். கரணநாதன் நிற்கக்கூடிய நட்சத்திர பலன்களும் இருக்குது. ஒரு கரணநாதன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து கிம்ஸ் துக்னம் கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அதனுடைய கரணநாதன் வந்து புதன். புரியுதா? இந்த புதன் வந்து ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. அந்த லக்னத்துக்கு புதன் வந்து இப்போ மேச லக்னம் அப்படின்னா 3, 6 புதன். இப்போ 6ஆம் இடத்துல புதன் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, சித்திரை நட்சத்திரத்தில் புதன் நிற்கிது அப்படின்னா, இங்கே செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் வந்து அது நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்னா சகோதர உறவுகள் தானே. அது லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியாகவும் வரும். மேச லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, கிம்ஸ் துக்ன கரணம். அது நிற்கக்கூடிய சாரம் வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயினுடைய சாரம். செவ்வாய் வந்து 1, 8க்குரிய அதிபதி. அப்போ இவங்களுக்கு என்ன சொல்லலாம், இவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து நல்லா தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உயில் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு வந்து அதிர்ஷ்டம் வந்து நிலம் ரீதியாக வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கர்ணநாதன் என்ற சாரமும் இங்கே வேலை செய்யுது, அதுலேயும் இது நட்பலன்களை செய்யுது. அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மேச லக்னம் 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, கிம்ஸ் துக்ன கரணம். அப்போ புதன் நிற்கிற சாரம் வந்து சித்திரை. அப்போ இங்கே செவ்வாய் வந்து உதாரணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 8ங்கிறது உயில் சொத்து, 9ங்கிறது தந்தை, தனுசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய். அப்போ தந்தை வந்து உங்களுக்கு உயில் சொத்து எழுதிட்டு போயிடுவார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். 9ஆம் இடம் சார்ந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும், 8ஆம் இடத்தினுடைய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கரணநாதன் வந்து நிற்கிற சாரம் மூலியமாகவும் நன்மை செய்யும் அப்படின்னு நான் இந்த கிளாஸில் நடத்த போகிறேன். அங்கே இருக்கிறவங்ககிட்டே கேள்வி கேட்டு அது கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கரணம் குறிக்கக்கூடிய கோயில்கள். இந்த கரணத்துக்கு ஒவ்வொரு கரணத்துக்கும் கோயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி கோயில் போனால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்லித்தர போகிறேன். 11 கரணங்களின் வாழ்வியல் பரிகாரங்களும் நான் சொல்லித்தர போகிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன? எல்லாருமே கோயிலுக்கு போக முடியாது, தூரமாக இருக்குது, செலவாகுதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக வந்து ஒரு பரிகாரம் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து கௌளவ கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, கௌளவம் அப்படிங்கிறது பன்றி முகம் கொண்ட இறைவன் அப்படின்னு சொல்லலாம். வராகர், வராகி அப்படி சொல்லலாம். இப்போ பன்றியினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, நிறைய குட்டிகள் போட்டு அது பெருக்கம் பண்ணும். அதே மாதிரி இந்த கௌளவ கரணத்தில் பிறந்தவங்க வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில்கள் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பன்றியினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, எப்பயுமே சேரும் சகதி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும். அதனால் கௌளவ கரணத்தில் இருக்கவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், மண் குளியல் பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி வித்தியாசமான வாழ்வியல் பரிகாரங்கள் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். அடுத்து கர்ணநாதன் யோகி அவயோகி சாரத்தில் நின்ற பலன். ஒரு கர்ணநாதன் வந்து ஏதோ ஒரு கர்ணத்தில் பிறந்திருக்காங்க. அந்த கர்ணநாதன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும். அது யோகி சாரத்தில் இருந்தால் என்ன பலன், அவயோகி சாரத்தில் நின்றால் என்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ யோகி சாரத்தில் அது நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகி அதாவது ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பாங்க, அதுக்கு யோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நம்ம கர்ணநாதன் நிற்கிறாரு அப்படின்னா அது மூலயமா அதிர்ஷ்டத்தை இவர் செய்யலாம், அதிர்ஷ்டத்தை அடைவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த யோகி குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கர்ணநாதன் இருந்தார்னா அந்த நட்சத்திரத்தை இயக்கும்போது இந்த கரணம் மூலயமா இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம். அவயோகி சாரத்தில் இருக்கும்போது அது என்ன நட்சத்திரமோ அது சார்ந்த எழுத்துக்கள் பேர் கொண்டவங்களால் இவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். அடுத்து கர்ணநாதன் திதி சூன்யத்தில் நின்னா என்ன பலன். கர்ணநாதன் வந்து திதி சூன்யத்தில் நின்னா அது வந்து பாதிப்பை தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் சில இடத்துல அது நன்மையும் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துல கர்ணநாதன் நிற்கிறாரு, 6ஆம் இடம் வந்து திதி சூன்யமாக இருக்குது அப்படின்னா 6ங்கிறது என்ன, எதிரி. அப்போ எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க. திதி சூன்யத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க, கடன் இல்லாமல் போயிடும், நோய் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நன்மைகளும் சில நேரத்தில் கர்ணநாதன் திதி சூன்யத்தில் இருக்கும்போதும் நடக்குது. சில நேரத்தில் கர்ணநாதன் திதி சூன்யத்தில் இருக்கும்போது நல்லதும் நடக்காமல் கூட போகுது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் கிடைக்காமலும் போகுது. அப்போ எந்த மாதிரி பாவகத்தில் கர்ணநாதன் வந்து திதி சூன்யத்தில் இருந்தால் நல்லதா இல்லாட்டாலும் நல்லதா அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். திதி சூன்யத்தில் இருந்துமே சிலருக்கு வந்து நல்லது நடக்கும், கர்ணநாதன் இருந்துமே. அதுக்கு என்னென்ன விதிவிலக்குகள் இருக்குது அப்படிங்கிறதும் நான் கிளாஸில் சொல்ல போகிறேன். கர்ணநாதன் வக்ரம் உச்ச நீச்சம் பெற்றால் என்ன பலன்கள்.
ஒரு கர்ணநாதன் வக்ரம் பெறாரு. அப்போ நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? இப்போ கர்ணநாதனே வக்ர கிரகமாக இருக்குது, ராகுவாக இருக்குது, கேதுவாக இருக்குது அப்படின்னா அது எப்படி பலன் கொடுக்கும்? உச்சமடைஞ்சா நீசமடைஞ்சா என்ன பலன்கள் கொடுக்கும்? உச்சமடைஞ்சா நீச்சமடைஞ்சா இது பலன்களை கூட்டி கொடுக்கும், அது பலன்களை குறைச்சி கொடுக்கும்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கர்ணநாதனை குரு பார்வை பெற்றால் கிடைக்கும் பலன். ஒரு கர்ணநாதன் இருக்கார், நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த கர்ணநாதனை குரு பார்வை பெற்றா மென்மேலும் அவர் உயர்வடைவார் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அல்லது அங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்டையே நம்ம பலன் கேட்க போகிறோம். இப்படிலாம் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். இப்படி கரணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே கரணம் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம், கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. இப்போ உங்களுக்கு 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாதிப்பை தரக்கூடியது. அப்போ 7ஆம் அதிபதி 8ல் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே பாதிப்பு சந்திப்பாங்க, திருமண வாழ்க்கை அவுட்டுன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக. ஆனால் உங்கள் கர்ணநாதன் 7ஆம் அதிபதியாக வர்றாரு, அவர் 8ல் போய் நிற்கிறாரு அப்படின்னா இப்போ அந்த திருமணத்தினுடைய பிரிவினையை அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கர்ணமாக செயல்படும் கர்ணநாதன் 7ஆம் அதிபதியாக அவர் 8ல் போய் நின்னா அல்லது 8ஆம் அதிபதி சாரம் பெற்றா அவர் பாதிப்பை கொடுக்கல, திருமண வாழ்க்கையில் வெற்றியை தான் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பாதிப்பை தரக்கூடிய இடத்துலையும் கர்ணநாதன் நிற்கும்போது அது வெற்றியை கொடுக்குது. இது போன்ற பல சூட்சுமங்கள் இந்த வகுப்பில் நான் நடத்த போகிறேன். வகுப்பில் சேரணும், ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வகுப்பு 5ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பேமெண்ட் பண்ணுறது சிறப்பு. கடைசி நாள் உட்காந்து பேமெண்ட் பண்ணாதீங்க, அது எல்லாருக்குமே தலைவலியை உண்டாக்கும். அதனால் ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது சிறப்பு. இப்போயே பேமெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணலாம். இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஜிபே நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இது ஒரு கரணம் பற்றின எல்லா புரிதலுமே இந்த வகுப்பு படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்படி பேசிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். கரணத்துக்கு அடுத்த வகுப்பு பார்த்திங்கன்னா திதி சூன்ய வகுப்பு. இப்படி படிப்படியாக நம்ம ஜோதிடத்தில் ஒரு உயரத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிக்கும்போது புரிதலோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு கரணம் திதி சூன்யெல்லாம் பார்க்கல அப்படின்னா நிறைய ஃபெயிலியர் ஏற்படுது அப்படிங்கிறது தான் அதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஸ்டார்டிங்கில் நானே என்ன நினச்சேன், இந்த கரணம் திதி சூன்யெல்லாம் தேவையில்லை போல், வெறும் ஜாதகத்தை வச்சு அது எங்கே நிற்கிது, என்ன குரு பார்வைப்படுதா அப்படின்னு தான் நம்ம பலன் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சில இடத்துல ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் இருந்தாலுமே அந்த 8ஆம் இடத்துல இந்த கரணநாதன் நின்னா அவருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்குதுங்கிறத உணர முடியுது. அந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஜிபே பண்ணி இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் யாருமே எனக்கு கால் பண்ண வேண்டாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். கரணம் ஒரு சிறப்பான வகுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.